ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம், இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளிக்கு அருகே கனமழை காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், இந்த சாலை துண்டிக்கப்பட்டதால எத்தனை கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதி பாதிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள்? அதனை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கிறதா? வேதவள்ளி, திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று இரவு 8 மணி முதல் இன்று அதிகாலை வரை விட்டு தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருந்தது. குறிப்பாக அதிகபட்சமாக மாநகர் பகுதிக்குள் கலெக்டர் ஆஃபீஸ், கேம்ப் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து 15 சென்டிமீட்டரும், நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஊத்துக்குளி பகுதியில் 12 சென்டிமீட்டரும் மழையானது பதிவாகி இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த செங்குட்டை தோட்டம் பகுதியில் பார்த்தோம் என்றால் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜா காட்டக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். இங்கு இருக்கக்கூடிய அந்த செங்குட்டையிலிருந்து மழைநீர் அதிக அளவு வெளியேறி வந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தரைப்பாலமானது ஒரே ஒரு கண்ணுடன் அந்த நீர்வழி செல்வதற்கான அந்த பாதையானது இருந்ததன் காரணமாக தரைப்பாலத்திற்கு மேலே தண்ணீர் வந்து தார் சாலையுடன் சேர்த்து இந்த பாலமும் அரித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக ஊத்துக்குளி பகுதிகளுக்கு அந்த பிரதான சாலைக்கு வரக்கூடிய 15 கிராமங்களுக்கான அந்த ஒரு பாதையானது துண்டிப்படைந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செய்திகள் புதிய தலைமுறையும் பதிவு செய்ததன் காரணமாக தற்போது இங்கு சாலையை சீரமைக்கும் பணிகளானது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டபோது இங்கே ஏற்கனவே இருந்த பாலமானது நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பு போடப்பட்டதன் காரணமாக இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. தற்காலிக தீர்வாக இல்லாமல் நிரந்தர தீர்வுக்காக அதிக கண்களுடன் பாலங்கள் அமைக்கும் போது இது போன்ற சிக்கல்கள் வரும் காலங்களில் இருக்காது என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வலதுபுறமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம மக்கள் தற்போது ஊத்துக்குளி பிரதான சாலையை அடைய பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இவ்வாறான சூழலில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஊத்துக்குளி சாலையை அடைவதற்கு செங்கப்பள்ளி வழியாக சுற்றி 15 கிலோமீட்டர் சுற்றி இந்த ஊத்துக்குளியை அடைவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது அதிகாரிகள் எடுத்து வருவதன் காரணமாக இந்த 15 கிலோமீட்டர் சுற்றி வருவது தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கும் நிலையில ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் இது போன்ற சிக்கல்களை தான் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்திக்கிறார்களா? அப்படி என்றால் நிரந்தர தீர்வாக அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள்லாம் என்னென்ன பிரவீன்? இப்போ நாம நிற்கக்கூடிய இந்த செங்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் மட்டுமல்லாமல் அருகே பல்வேறு குளங்கள் இருப்பதாக இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கூறுகின்றனர். இது இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த பாலமானது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்ட ஒரு பாலம் என்பதன் காரணமாக தற்போது இந்த அரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், ஆனால் நிரந்தர தீர்வுக்காக அதிக கண்களுடன் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகின்றனர். இப்பகுதிவாசியாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஐயா, நேற்றுக்கு எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது? அடிக்கடி இங்கே தண்ணி இந்த மாதிரி தான் வருது? ஆமாம், தண்ணி வந்துட்டே தான் இருக்குங்க. இந்த குட்டை வந்து தூர் வராதனாலங்க, தூர் வரனால இந்த முள்ளு, ஏழைவாழ முள்ளு, கருவாழ முள்ளு எல்லாம் வந்தாலும் அந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கிக்குதுங்க. குட்டை சரியாக போகிறதில்லைங்க. அது போகாது பூரா செட்டிவாழ குட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க தண்ணி, பூரா தண்ணி. இந்த ஏரியா இதே ரோடுங்க. இதனால 10, 20, 30 கிலோமீட்டர் சுற்றி தான் வரும். இப்போ இந்த கிராமங்களில் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் முழுமையாக தூர் வராமல் இருக்கிறாங்களா, இல்லை இந்த நீர்வழி பாதை ரொம்ப தூரம் போகுதுன்னு சொன்னாங்க? எங்கே பாரதூர் குளமே போகுதுங்க. பாரதூர் குளம், இந்த குளம் வந்து பாரதூர் குளம் போகுதுங்க. அப்புறம் இதுலேருந்து பூரா செட்டிவாழ குளத்துலேருந்து அந்த தண்ணி இது வந்துகிட்டே தான் இருக்குங்க, வந்துட்டு இருக்கு. இப்போது இந்த ஒரே நாளில் கொட்டை மழை பெஞ்சு நம்பிருந்து இந்த வருஷம் தானுங்க அதிக அளவு ஒரு பேஞ்சிருக்கு. ஆமாம், அதிக அளவு இந்த பேஞ்சிருக்குறோங்க. இப்போ இந்த இடத்துல பாலம் மட்டும்தான் அரிச்சிட்டு போயிருக்குது. இங்கே விவசாய நிலங்களுக்குள்ள ஏதாச்சும் தண்ணி போயிருக்குதா? ஊருக்குள்ளே தண்ணி போயிருக்குதுங்களா? நமக்கு 10 கிராம் இருக்குதுங்க. 10 கிராம் தண்ணி ஏமாந்தால் தண்ணி உள்ளே பூந்துருங்க. உள்ளே பூந்து அடிச்சு தான் செய்யுங்க. இப்போ நேற்றுக்கு போன மழை தண்ணினால ஏதாவது இப்போ விவசாய நிலத்துக்குள்ளே போயிருக்குதுங்களா? பாருங்க, இந்த நிகழ்ச்சி எங்கள் காட்டுக்குள்ளே பூந்துருக்குதுங்க, தண்ணி பூந்துருக்குதுங்க. அதுபோக கிழக்க 10 ஆடு, கோழி குஞ்செல்லாம் அடிச்சிட்டு போயிருக்குது கிளவாக்காங்க. ஆமாங்க. வேதவழி, கேட்டிருப்பீர்கள். கால்நடைகள் பெரிதளவில் பாதிக்கவில்லை என இதற்கு முன்பு கூறியிருந்தனர். பட் கோழி உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய விவசாயி கூறியிருக்கிறார். சுற்றி செல்வதற்கு 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக முதற்கட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் ஜேசிபி இயந்திரங்களுடன்
பணிகளானது செய்யப்பட்டு வருகிறதன் காரணமாக இன்னும் சில நேரங்களில் இந்த சாலையில் இந்த போக்குவரத்தானது சீரமைக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். இங்கு இந்த நீர்வழிப்பாதையானது முழுவதும் குட்டைகள் குளங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக நீர் செல்வதற்காக இந்த அதிக கண்களுடன் பாலங்கள் அமைத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார்கள். தற்காலிக சீரமைப்பு என்பதை தாண்டி புதிய பாலம் அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி பிரவீன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.